கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, நீ எதிர்பார்த்த மாதிரி 3 இடத்துல இருக்கிற இடத்துல அந்த பிரச்சனையிலேருந்து காலி பண்ணி விட்டு நீ எதிர்த்து மாடி நல்லபடியாக உன்னோட இடத்த உனக்கு ஒப்படைக்கிற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கினா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர்ற 1 வருஷம் 3 மாதத்துக்கு இருக்கிறது என்னமோ உண்மைதாண்டமான. சரியா, அங்கே இருக்கிறது உண்மைதான். அப்படிங்கிறதுனால 1 வருஷம் 3 மாதத்துக்கு அதை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். 1 வருஷம் 3 மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் 1 மாதம் இருக்கு, 1 வருஷம் 2 மாதம் 14 மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கே உன் கனவில் வந்து உனக்கு ஒன்று சொல்கிறேன். சரியா, நீ கேட்டதுக்கு பதில். அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் டைமுக்குள்ளே நீ அதுக்கு உண்டான ஏற்பாடு என்ன பண்ணலாமோ அதை நீ பண்ணிடலாம். அதுக்கும் உனக்கு வழி அமைப்பேன். தானாக எல்லாமே தேடி அமையும். நீ தொலாவியே போகலினாலும் 12 மாதம் முடிஞ்சதையும் அதுக்குண்டான ஏற்பாடு அப்படியே படிப்படியாக 3 மாதத்தில் அமைஞ்சிடும். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி இருக்கிறது உண்மைதான். அதுக்கு மட்டும் எச்ச விடாமல் வச்சிடும் அந்த இடத்த. சரியா, எச்ச தண்ணி அதில் ஊற்றக்கூடாது. நான் வந்து வீட்டை சொல்லலாமானே. சரியா, நான் என்ன இப்போ சொன்னேன் அதுக்கு மட்டும் எச்ச விடாமல் வை. சரியா, அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கேன், டைம் எப்போ சொல்லியிருக்கேன், அந்த டைமுக்குள்ளே நான் கருப்பை உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டு அந்த இடத்துல கொண்டுட்டு போய் உள்ளுக்கு வச்சிரு. அதே போல் அதுக்கும் கொடுத்துட்டு போகிறேன். முதல்ல அந்த இடத்துல வை. அதுக்கு தானே கேள்விக்கு பதில் தெரியாமல் இருந்தது, அப்படி தானே? இப்போ பதில் தெரிஞ்சிட்டீல, அதனால் இதை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் அந்த வீட்டில் உள்ளுக்கு வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை இருப்பிடத்தில் வச்சிரு. அதுக்கு நான் வர்ற புதன்கிழமையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. சரியா, வர்ற புதன்கிழமையிலேருந்து அமைச்சு கொடுத்துறேன். இதுக்கு தான் இன்றைக்கி உத்தரவாயிருக்கு. இதை கொண்டு வச்சிரு. அடுத்து என்னை வந்து பாரு, நான் கருப்பன் கூடவே வரம்போ அதை மடித்து வச்சுட்டு ஓடு. பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னும் ஒரு 2 டைம் வந்ததுனால கருப்பை உனக்கு நான் மாற்றி அமைச்சு உனக்கு சரி பண்ணி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, எனக்கு வந்து நல்லபடியாக திருமணத்தை முடித்து கொடுக்கணும்ப்பா. சரியா இல்லை ஆமாவா? திருமணத்தை முடித்து கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி எல்லா இடத்துலையும் சுற்றி மோதி அலமோதி எல்லாம் பார்த்தான். பெருசாக எங்கள் அண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் நல்லபடியாக உனக்கு திருமணத்தை நான் முடித்து கொடுத்துட்றேன். அப்படி முடித்து கொடுத்தா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடு. எனக்கு வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு சரி, எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை, உனக்கு பிடிச்சது ஒரு மாலை, அப்படி 3 மாலை கொண்டுட்டு வா. சரியா, ஒரு 3 மாதத்துக்குள்ளே கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்து 3 மாதத்தில் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சம் வந்து அப்படின்னா அடுத்த கார்த்திகை ஜோதி இன்னத்த நாள் வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு கல்யாணத்தை முடித்து விளக்கேற்றுறதுக்கு நான் கருப்பசாமி இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரியா, நமக்கு தவறாமல் எனக்கு வந்து கனிமாலை தவறாமல் எனக்கு கொண்டு வந்துடும். நீ எதிர்பார்த்த மாதிரி அடுத்த கார்த்திகை ஜோதி ஏற்றுறதுக்கு இங்கே விளக்கு போடுறதுக்கு உன்னோட மனைவி சேர்ந்து நான் கருப்பை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றவா. இதை மட்டும் கைப்படாமல் வச்சுக்க. அடுத்த கார்த்திகை ஜோதி வரைக்கும் நல்லபடியாக உனக்கு தேடி அமைச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னா. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு தவறாமல் பார்த்துட்டு போ. நான் கூடவே வரம்போ இருந்தே பாட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு. கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, எனக்கு நல்ல செய்தி வரணும்ப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். கேட்டியா கேட்கலையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல செய்தி உனக்கு நான் அமைச்சு கொடுத்தனா. என்னோடய இருப்பிடத்துலேருந்து போகிறதுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தி இருந்தாலும் இன்னொரு டைம் என்னை வந்து பார்க்குறதுக்குள்ளே இப்போ கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஆமாம், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு ஆண் வாரிசாகவே எனக்கு வேணும், அதானே? அதனால் எனக்கு குழந்தை பிறக்க வரைக்கும்
அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு கனி மாலை கொண்டாந்து கொடுக்கணும். சரியா? 2 பெண்களுக்குமே எனக்கு ஆண் வாரிசாக இருக்கணும். அப்படி தானே கேட்டேன்? அதனால் ஒரு ஆள் எனக்கு பொண்ணாக வேணும்னு கேட்குது, ஒரு ஆள் ஆணாக வேணும்னு கேட்குறேன். அதனால் கனி மாலையாக எனக்கு போட்டுரு. சரியா? ஒரு பிள்ளைக்கு 2க்கு சேர்ந்து கனி மாலை போட்டுரு. உன்னோட வேண்டுதல் 1க்கு வந்து பதில் நான் சொல்ல மாட்டேன். 1க்கு வந்து ஆண் வாரிசாக நான் கருப்பம் கொடுத்துட்றேன். சரியா? ஆனால் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி 4 பேருக்கு போல் மதிக்கிற அளவுக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து பேர் தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கினா போதும்ல? அப்படி அமைச்சா போதும்ல? போய் காலில் விழுந்துட்டு வா. இதே போல் கருப்பசாமி ஆண் வாரிசு எனக்கு பேர் இங்கே கொண்டாந்து வச்சிடணும், வச்சிருவீல்ல? இல்லை அப்படின்னு பேரெல்லாம் மாற்றக்கூடாது. என் பேர் கொண்டாந்து வச்சிடணும். அதே மாதிரி எனக்கு பேர் வைக்கும்போது கெடா வெட்டி எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுறணும் வர்ற மக்களுக்கு. நீ எதிர்பார்த்த மாதிரி மேலுக்கு மேலே நான் கருப்பை நல்லபடியாக வச்சுருக்கேன். இன்னையிலேருந்து குறவில்லாமல் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? அது மட்டும் இருந்து கெட்டு போய்ட்றமண்ணே. சரியா? உனக்கு ஆண் வரிசாவே நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் கனிமலை அமாவாசை பௌர்ணமி தவறாமல் கொண்டாந்து கொடுத்துட்றேன். கிட்டவா? அதுக்கு தான் சொன்னேன். 1க்கு சரி பண்ணிட்டேன், 1க்கு வந்து அதுக்கும் சேர்ந்து 1லேயே போட்டு 2க்கும் எனக்கு நல்லபடியாக ஆண் வாரிசு ஒன்றுன்னு போடு. 1க்கு வந்து நான் கேரண்டி சொல்ல மாட்டேன். சரியா? அதனால் உனக்கு எது கொடுத்தாலும் நல்ல முறையாக உனக்கு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 1க்கு ஆண் வாரிசு தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் 2 பிள்ளைக்கு எனக்கு ஆண் வாரிசாக கூட நீ போட வேண்டிய கடமை போட்டுரு. திடீர்னு ஒரு மூடில் 2 பேர்த்துக்குமே ஆண் வாரிசு கொடுத்தாலும் கொடுத்துட்றேன். சரியா? ஆக மொத்தம் நீ நினச்சது நான் கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதுமில்ல? இன்னையிலேருந்து எல்லாமே வெற்றி தான். என்னை பார்க்க வந்தப்பவே நல்ல செய்தி தான். கேட்க வந்து அந்த கேள்வி தானே வந்த, திரும்பி போகிற கூட நல்ல பதில் வந்துடும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ சாமி மறுபடி குன்னத்தூர் வெச்சு எனக்கு என்னோடய மகனை சேர்த்தி வைக்கணும்ப்பா. என்னோடய கடைசி கால ஆசை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் என் மகன் என் பேரன் எல்லோரும் போல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும். அப்படியே இல்லையா? என்னால் முடிஞ்சது நான் எல்லாத்துக்கும் சேஃப்டி பண்ணி வச்சாச்சு. அதனால் கருப்பசாமியை வழக்கம் போல் உனக்கு நான் வர வைக்கணுமாப்பா? அப்படியே இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்துட்றேன். அதே போல் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து இடத்த கண்டிப்பாக மாற்றணுமா? மாற்றணுங்களா? இன்னும் நான் கேட்குறேன். மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. நான் மாற்றக்கூடாதுன்னு பார்க்குறேன். நானே மாற்ற வேண்டாம்னு இப்போ நான் சொல்கிறேன். இல்லை, என்னுடைய மனசு சொல்கிறேன். நீ மாற்றலாமா வேண்டாமான்னு உனக்கு குழப்பம் இருந்துச்சா இல்லையா? அதனால் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை. அதனால் மாற்ற வேணாம். சரியா? உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல? கிட்டவா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? ஒரு 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வரணும். சரியா? நீ நினச்ச மாதிரி 3 நாள் தேய்ச்சி குளித்தா 3 நாளில் கால் வலி கொஞ்சம் குறையும். வரும்போது எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். மகனையும் நல்லபடியாக சேர்த்தி வச்சு நீ எதிர்பார்த்த மாதிரி குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி அதே வீட்டில் இருக்க வச்சு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதும்ல? கடைசி காலத்தில் எல்லாத்தையும் ஒற்றுமையாக உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்துட்றேன். அப்படி பண்ணால் போதும்ல? அந்த வீட்டை விட்டு என்ன கேட்க மாற வேணாம். அதில் எந்த வித குழப்பம் இல்லை. எனக்கு குழப்பம் இல்லை. அப்புறம் யார் மாற்றணும்னு ஐடியா வந்தது? கொஞ்சம் அந்த தடம் கொஞ்சம் சரியில்லைங்க. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லடமான. இல்லை, தண்ணி நிற்கிது, அதுக்காக தான் மாற்ற. அதுக்கு வேணால் ஏற்பாடு பண்ணிக்க. ஆனால் வந்து இடத்த விட்டு மாற வேணாம். சரியா? பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரிப்பா. அதே போல் நல்லா எனக்கு வேலை அமைக்கணும், எனக்கு வந்து வாரிசு வேணும்னு என்னை வந்து கேட்டேன். அதனால் இப்போ 4 தள்ளி போயிருக்குது. அப்படி தாண்டாமாண்ணே? அப்படியே இல்லையா? அதனால் நல்லபடியாக எனக்கு இதையே தங்க வச்சு கொடுக்கணும். அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதையே தங்க வச்சு கொடுத்து நல்லபடியாக வேலை வெட்டியும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? வாகனம் வேணும்னு வாங்கி கொடுத்துட்டேன். அதே போல் கருப்பசாமி வந்து கடனை கட்டணும், அதையும் கட்டி கொடுத்துட்றேன். அதில் எந்த வித மாற்றம் இல்லை. சரியா? நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு உடம்புல இருக்கிறதெல்லாம் முழுசாக குணப்படுத்திட்டு தான்
மறுபடியும் இப்போ தங்க வச்சுருக்கேன். அதே போல் கருப்பசாமி இன்னும் ஒரு 30 நாளுக்கு அப்புறம் போய் செக் பண்ணு, அதுக்கப்புறம் நல்லபடியாகவே ரிசல்ட் வந்துடும். சரியா? இப்போ நிற்கிறது நிறுத்தியாச்சு. அதனால் கருப்பசாமி அதையும் காப்பாற்றி கொடுத்துறேன். அதுக்குள்ளே என்னோடய தாய்க்கு வேறு உடல்நல சரியில்லை அப்படின்னு அதை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. நான் கேட்டேன் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு நீ தான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சரியா? என்ன சொல்லுவேன்? நான் கேட்டதுனால கருப்பன் எல்லாம் சரி பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மட்டும் சொல்லிடு. அடுத்த ஒரு 2 நாளில் எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் அதை நீ தான் தகவல் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. சரியா? ஒன்றை சாப்பிட்ரு, ஒன்றை தேய்ச்சி குளிச்சிரு. இதை உன்னோட வாகனத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை போய் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு.